பாத்துடா, போயிட்டு ஃபோன் பண்ணு. சரிம்மா. ஹாப்பி ஜர்னிடா. தேங்க்ஸ்க்கா. பாய்க்கா. பை பை. Happy டாடா. journey. பாய் மாமா. பாய் பாய் சித்தப்பா. ஓகே பிரபு பாய். பாய் பாத்து சித்தி. போயிட்டு வா. பாய் சோமி. பாய்ண்ணா. நான் வரேன். அடிக்கடி கால் பண்ணு, வீடியோ கால். உன் முகத்தை நான் பார்த்துன்னு இருப்பேன்ல. ம். வரேங்க. நல்லபடியா போயிட்டு வா.
மாப்பிள்ள ஆ என்னடா சிஸ்டரை கழட்டி விட பிளான் பண்ணி அதை சக்சஸா முடிச்சு இப்ப தனியா ஃபாரினுக்கும் போய்கிட்டு இருக்க. அப்புறமும் என் சந்தோஷமா இல்லாம ஒரு மாதிரியா மூட் அவுட்டா இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் உன் முகத்துல சந்தோஷத்தை காணோம். காணோம்னா போலீஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடு. டிரைவர் அண்ணா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி விடுங்க. டேய் பின்ன என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் எதையோ இழந்த மாதிரியே இருக்க? உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை? நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அதை சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட. ஏண்டா சிஸ்டர் கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இப்படி கிளம்பி போறமே உனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, கரெக்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் உன்னை பத்தி உன் மனசை பத்தி எனக்கு தெரியும்டா. அவங்கள ஏமாத்திட்டோன்ற குற்ற உணர்ச்சியில தான் நீ இப்படி இருக்க. அவங்க கண் கலங்கி நிக்கிறத பார்த்ததுமே உன் முகம் எப்படி மாறுச்சுன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்ன இல்ல? என்னடா இல்ல? மாப்பிள்ள சிஸ்டர் கிட்ட இருந்து நீ விலகி போகணும்னு நினைச்சுக்கிட்டே உன்னை அறியாம அவங்களை நெருங்கிக்கிட்டு இருக்க. உனக்கு தெரியாமையே இப்ப உன் மனசுக்குள்ள வந்துட்டாங்க. பிரிஞ்சு போறத நினைச்சு அவங்க வருத்தப்படுறதை விட இப்ப நீ தான் அதிகமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள பிரிஞ்சு உன்னால இப்ப இருக்கவே முடியாது மாப்ள. அடிச்சு சொல்றேன், எண்ணி ஒரே வாரத்துல அங்க இருந்து செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இங்க வந்து நிப்ப பாரு. அப்படி இல்லனா என் பேரை மாத்திக்கிறேன். அண்ணா சார் கார் இப்படி ஓரமா நிறுத்துங்க. சரிங்க சார். ஏன் மாப்ள ட்ரிப் கேன்சலா? வீட்டுக்கு வர போறியா? அது ஒன்றும் இல்லை, இந்த காரில் தேவையில்லாத ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு, அதை இறக்கி விடலான்னு. கார்ல தேவையில்லாத ஒரே கேரக்டர் டிரைவர் மட்டும் தான். அவரு ஏறி விட்டா வண்டி யார் ஓட்டுவா? அது அவர் இல்ல, நீதான். நானா? டேய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. ஏர்போர்ட் வரைக்கும் கூடயே வரேன்டா. எதுக்கு? ஒன்றும் தேவையில்ல. நீ ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ஏதா உளறி என்ன வெறுப்பேத்தவா? உளறனா? டேய் உண்மையை தானடா சொல்றேன். அதான் சொல்றேன், இறங்கு. மாப்ள இறங்குன்னு சொல்றேன்ல. சரி சரி இறங்குறேன். நீ கோவப்படாத, பார்த்து பொறுமையா போயிட்டு வா. நல்லது தானடா சொன்னேன், நடுவழியில இறக்கி விட்டு போறியடா. மாப்ள இறங்குடா. அண்ணா கார் எடுங்கண்ணா. சரிங்க சார். போடா போ. நீ சத்யாவை மட்டும் ஏமாத்திட்டு போறடா, உன்னை நீயே ஏமாத்திட்டு போற. நான் இப்படியே போறேன். கிளம்பி போயிட்டான்ப்பா. 6 மாசம் ஆகுமா வரத்துக்கு. அவனை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலப்பா. நானும் கூட போயிருக்கலாம், ஆனா நான் கூட போறது அவனுக்கு புரியலப்பா. அதனால்தான் அவன் பொய்யான காரணம்லாம் சொல்லி நான் வரத தடுக்க ட்ரை பண்ணினே இருந்தான். அவனுக்கு ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் தான் நானே வரலன்ட்டேன். முடியாம கூட போய் அவனையே சங்கடப்படுத்தணும். அவனை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னே தெரியலப்பா. என்னை விட்டு பிரிஞ்சு போற வலி, வேதனை, தவிப்பு இதெல்லாம் அவனுக்கு இருக்குமானே தெரியல. இப்ப கூட என் மனசு அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திரும்ப வந்துட மாட்டான் ஏங்குதுப்பா. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லைல்லப்பா. அப்பா, அமல் பேபியா?
பிரபு ஏர்போர்ட்ல இருந்து ஃபோன் பண்ணானா? இல்லையா? ஏம்மா நீயாவது கால் பண்ணிருக்கலாம்ல. அவன் ஏர்போர்ட் போய் சேர்ந்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஃபோன் பண்ணி பாருமா. என்ன நின்னுட்டே இருக்க? போ போய் ஃபோன் பண்ணு. சீக்கிரம் போ. சாரி சார். இதுக்கு சார் எங்களால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது என்னோட பர்சனல் பிரச்சனை. இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், நாங்கள் செய்கிறோம். இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது. எங்கே போனாலும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வேறு வருதில்ல? அதனால் நீங்கள் எல்லாரும் வேற நல்ல டியூஷனாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரி யாரும் எங்களுக்கு இப்படி சொல்லித் தர மாட்டாங்க சார். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னால் உங்கள் படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. நாளையிலேருந்து வேற டியூஷன் சென்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளம்புங்க ப்ளீஸ். எனக்கு உங்கள் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். கதிர், இதெல்லாம் எங்க அப்பானால தான் எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். அம்மா இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் போதும்மா. என் பையனை விட்டு நீ போனா போதும். தயவு செஞ்சு இனிமே எங்க வீட்டுக்கு வராத. அதுதான் நீ எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. ஆண்டி, இவ்ளோ நேரம் அந்த பசங்க இருந்தாங்கன்னா நான் எதுவுமே பேசாம இருந்தேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உன் அப்பா இல்ல, நீதான். அம்மா, நீ என் பையனை பார்க்காம இருந்தா போதும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, அவங்க அண்ணனை பார்க்க வரலனா அண்ணா அவங்கள பார்க்க போகும். அது தெரியாம நீ பேசிட்டு இருக்காதம்மா. டேய் வேணாண்டா, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. அப்படி நினைச்சுதாம்மா நான் விலகி போனேன். அப்பெல்லாம் நீ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண. இப்ப திடீர்னு வேணாம் சொல்ற, அதான் எனக்கு புரியல. எனக்கு அப்ப தெரியாது இவங்க அப்பா இவ்ளோ மோசமானவர்னு. டேய், உன் கையை அவர்தான் உடைச்சாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. இப்ப பாரு, ஒரு நிமிஷம் கூட அந்த மனுஷன் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாரு. நீ நல்லா இருக்கணும்டா. அம்மா, அது மட்டும் தான் எனக்கு வேணும். நீ பயப்படுற மாதிரிலாம் நடக்காதுமா. டேய், காசு இருக்கிறவங்க எது வேணாலும் செய்வாங்க. அவங்கள நம்மளால எதுவும் செய்ய முடியாது. சொன்னா கேளு. அம்மா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா நான் அதை மாத்திக்கவே மாட்டேன். சௌமியா தான் என் லைஃப் நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. நீ அதான் நினைச்செல்லாம் கவலைப்படாத. இவ இப்ப நம்மள ஒருத்தி. அவ கஷ்டப்படுத்துற மாதிரி நீ பேசாத. சௌமியா, நீ எதையும் உன் மைண்ட்ல ஏத்திக்காத. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும். உனக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்கு. நீ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. போ. இப்பதானே சொன்னேன் எதையும் மைண்ட்ல ஏத்திக்காதன்னு.
திரும்ப கண் கலங்கிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு போ. போ. அம்மா, உன் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. இதுலயும் தோக்கவும் மாட்டான். நீ என்ன நம்பு. அம்மா, அண்ணன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுதுன்னா நீ நம்பிக்கையா இருக்கலாமா? கவலையை விடுமா. டேய், என்ன திரும்பி வந்துட்ட? அது ஒன்றும் இல்லை டேட். அது போகும்போது ஹெவி டிராஃபிக்கு. என்னால் ஆன் டைம் போக முடியல. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, அப்புறம் எப்படிடா போவ? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நாளைக்கு ஃப்ளைட்டில் போய்க்கலாம். அப்படியா? சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஆ, வாங்க. அமுல் பேபி, என்னாச்சு? நீ ஏதாவது சொல்லுவேன்னு நான் உன் மூஞ்சியே பார்த்துன்னு இருக்கிறேன். நீ எதையோ யோசிக்கிற மாதிரி யோசிச்சுன்னே இருக்கிற. என்ன பிரச்சனை? எதை பத்தி பேசுறதுக்காக எனக்கு கூட்டின்னு வந்தா? நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய்ங்க. எல்லாமே வா? ம். அப்போ நீ என்ன முதல்ல பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்னாண்ட போய் தான் பேசின்னு இருக்கியா? நம்ம ஏதோ சொல்ல வந்தா இவங்க ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொன்னியே, அதாவது நிஜமா இல்ல பொய்யா?